ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து சில நாட்களுக்கு முன்பு வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையோட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பதவி ஏற்றிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பாராத விதமாக பல தரமான சம்பவங்களை வந்து பண்ணிகிட்ருக்காரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஸோ அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாருக்குமே தெரியும், அதாவது டாஸ்மார்க் முதல் கொண்டு பல அதிரடி மாற்றங்களை வந்து நம்ம தலைவர் விஜய் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதியோட இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்து, இந்த தைரியமான முடிவுகள்லாம் பார்த்து பல பேர் வந்து பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிற நிலையில் பிரபல இயக்குனர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிவு இயக்குனர் சங்கர் வந்து பிரபல இயக்குனர் சங்கர் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பிரபல இயக்குனர் சங்கரை வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு நம்ம தளபதி விஜய் பற்றி. அதாவது சங்கரை வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில் பிரபல இயக்குனர் திரு சங்கர் அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் விஜயை பற்றி ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த நிலையில் பிரபல இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் பற்றின ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது பிரபல இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகர்களான ரஜினி, கமல், அர்ஜுன் வச்சு படம் எடுத்திருக்காரு. முக்கியமாக நம்ம தளபதியை வச்சியும் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் படத்தை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ நடிகர் அர்ஜுனை வச்சு அவர் இயக்கிய முதல்வன் திரைப்படம் மிகவும் வந்து சுவாரஸ்யமாக ஸோ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து வரவேற்பு பெற்று மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது 24 மணி நேரத்தில் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து என்னென்ன மாற்றங்களை வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் டே சிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு முதல்வன் திரைப்படத்தை இயக்கியிருப்பார். ஸோ அந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கோம். ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பல அதிரடி மாற்றங்களை வந்து செஞ்சுட்டு வர நிலையில் ஸோ முதல்வன் படத்தை கனெக்ட் பண்ணி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது சினிமாவில் மட்டுமே சாத்தியமாக இருக்கும், சினிமாவில் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து நிஜத்தில் செஞ்சு காட்டியிருக்காரு. ஸோ அவரோட இந்த தைரியமும் துணையும் வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இதே போல் பல அதிரடி மாற்றங்களை வந்து அவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அவர் தொடங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.